வெல்கம் டு சிங்கிள் பாட்டில். ராமாயண படத்தோட ரன்வீர் கபூர் கிளிம்ஸ் வீடியோ இன்னைக்கு அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4000 கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு கூவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த 4000 கோடிக்கு கிளிம்ஸ்ல ஏதாச்சும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளிம்ஸ் அவங்க கொடுத்த குவாலிட்டி உண்மையிலேயே வந்து பெட்டரா இருந்துச்சு. நல்ல வேலை எதுவும் சொதப்பல அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூப்பராகவே கிளிம்ஸ்ல உள்ள குவாலிட்டி நல்லா கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் விஎஃப்எக்ஸ்ல நிறைய இடத்துல சொதப்பிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க மூவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்க கொடுக்குற விஎஃப்எக்ஸ் வந்து ரியாலிட்டிக்கா அப்படியே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை பார்க்கக்குள்ள எனக்கு ரியாலிட்டிக் மாதிரி ஃபீல் வரல. பயங்கரமா கிராபிக்ஸ் வச்சு ஓவர் கலர் லோட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ரன்வீர் கபூர் நடந்து வரக்குள்ள அந்த இடத்துல சில குவாலிட்டினா நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல ஓவர்லோடா கலர் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல அனிமி ஃபீல் கூட வந்திருக்கலாம். நான் ரொம்ப வெயிட் பண்ற ஒரு பிக்கஸ்ட் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த படத்தை தான் சொல்வேன். ஏன்னா இந்த படத்தை நான் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 8 அவார்டு கிட்ட இந்த விஎஃப்எக்ஸ் டீம் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள வந்து எனக்கு இவங்க கிராபிக்ஸ்ல எதுவுமே சொதப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. கிளிம்ஸ்ல எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருந்திருந்தாலும் அதை மூவில சூப்பரா சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த படத்தை நான் வந்து ஹைலி ரெக்கமெண்டேஷன்ல தான் வச்சிருக்கேன் மைண்ட்ல. குறிப்பா இந்த சீனை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நேச்சுரல் சூப்பராகவே இருக்கும். அப்படியே இந்த சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சில இடத்துல அப்படியே கிராபிக்ஸ் ஓவர்லோட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். எனக்கு ஒரு கட்டத்தில் பாகுபலி ஞாபகம் வந்துச்சுன்னா பாத்தீங்களா, ஏன்னா நம்ம இந்தியன் சினிமால ஆடி புருஷன் சொல்லிட்டு ஒரு சில படங்கள்லாம் எடுத்து பல கோடி பட்ஜெட்னா போட்டு அந்த படத்தை ஃபிளாப்ல விட்ட கதைனா நிறைய இருக்கு. அந்த மாதிரினா இந்த படத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் இருக்கு. நீங்க இந்த படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோல நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.